Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 70 அதிகாரம் 4 இறைவசனம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை நாம் மகிமை செலுத்த வேண்டும். நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் படும் சந்தோஷங்களுக்கும் நாம் வெற்றி வாய்ப்புகளை நாம் ஏற்படும் பொழுது நாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக என்று சொல்லுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு என்னோட வாழ்விலே அநேக நேரம் நான் சந்தோஷப்படும்போது மகிமை உண்டாதாக என்று சொல்வதோடு, எனக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போதும் தோல்வி அடையும் போதும் நான் மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக என்று சொல்வேன். ஏனென்றால் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே இந்த துன்பத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுமதித்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டு, ஆண்டவரே, இந்த கஷ்டம், இந்த வேதனையானது நீர் எனக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுத்தரதான் நீர் இந்த துன்பத்தை அனுமதித்திருக்கிறீர் என்று நினைத்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக என்று சொல்லுவேன். அதாவது நமக்கு சந்தோஷம் வந்தால் மட்டும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நேரிட்டாலோ இல்லை துன்பத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை என்றால் ஆண்டவரை தூஷிக்கிறோமா? அதை ஆண்டவர் அறவே வெறுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து, ஆண்டவரிடத்தில் நாம் மகிழ்ந்து இருந்தால், இசை அன்போடு மூழ்கி இருந்தால் அவர்கள் கஷ்டத்திலும் மகிமை உண்டாதாக என்று தான் சொல்வார்கள். கஷ்டப்படும்போது அநேக பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் கண்ணு திறக்க மாட்டேங்கிறார், எத்தனையோ ஜெபங்கள் ஏறெடுத்தேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்வது கேட்டு இருக்கிறேன். நான் சொன்னது, இங்கே நம் வாழ்க்கையில் படும் ஒவ்வொரு துன்பத்திற்கு காரணம் ஆண்டவர் இல்லை, நாம் எடுத்த முடிவு தான் காரணம். நாம் தான் காரணம். நாம் அவசரமாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு பின்பு அதற்கு ஆண்டவர் பதில் தரவில்லை என்று நின்னால் அது எந்த அளவுக்கு உண்மையானது என்று தெரியவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, நாம் உன்னத தன்மையோடு உண்மையோடு ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். வாயளவிலே இருக்கிற விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இதைதான் உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அவர் நம்மளை ரட்சிக்கத்தான் வந்தார், நம்மளை ரட்சித்தும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அதை நினைத்து நாம் மகிமை உண்டாதாக என்று சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் மகிமை உண்டாதாக என்று சொல்ல வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அவரை எந்த நேரத்திலும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். எனக்கு பிரியமானவர்களே, அனைவரும் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, அந்த இறை அன்பிலே தொடர்ச்சியாக இருப்பதற்கு, அவரோடு இருக்கிற பந்தத்தை சீர்குலையாமல் இருப்பதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் சங்கீதத்தில் 70 அதிகாரம் 4 நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவர். நன்றி அப்பா. அப்பா, உம்மை மகிமை செலுத்துவது வெறும் சந்தோஷ நாளில் மட்டுமல்ல, எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே, உம்மை துதி பாடுவோம் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய அன்பிலே நாங்கள் மகிழ்ந்திருப்போம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையோ அற்ப வாழ்க்கை ஆண்டவரே, இந்த உலகத்தின் வாழ்க்கை அழியக்கூடிய வாழ்க்கை ஆண்டவரே. ஆனால் நீரோ நிரந்தர நித்திய வாழ்வை தருகிறீர் ஆண்டவரே. அதற்காகவே ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எப்பேற்பட்ட பாடுகளை பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. கல்வாரி சிறுவையில் அறையப்பட்டீர் ஆண்டவரே. அதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எங்கள் மீது எவ்வளவாக நேசிக்கிறீர். எங்களை ஆழமாக நேசிக்கிற அந்த தயவுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. உம்மை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கும் முடிவு மூலியமாக நீர் மகிமைப்படுவீர் ஆண்டவர். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
Now you are watching New Eden TV.